இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பொடி செய்கிறதுக்கு வெறும் கடாயில் 1 கப் அளவுக்கு கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொள்ளை நம்ம எடுத்துக்கலாம். வெறும் கடாயில் நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம அந்த கொள்ளை இப்படி வறுத்துட்டு வரும்போது கொஞ்சம் கொள்ளோட மனம் வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். சேர்க்கும் போது இருந்த கலரை விட நம்ம வறுத்து முடிக்கும் போது கொஞ்சம் வாசனையாகவும் இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். கொள்ளை வறுக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் கொள்ளு எல்லாம் வறுபட்டு வரும். இல்லைன்னா 1-2 வறுபட்டு கசப்பு நமக்கு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உளுந்து எடுத்து அதையும் வெறும் கடாயிலேயே மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் வறுக்கணும். ஒன்று போல் வறுத்தோன்னா ஒரு சில இது சீக்கிரம் வறுபட்டுரும், ஒரு சில இது வறுபடாமல் இருக்கும். அதனால் தனித்தனியாக இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ உளுந்தும் அதே மாதிரி வறுபட்டதும் நம்ம கொள்ளு ஆற வச்சுருக்க அதே பிளேட்டுக்கு மாற்றி உளுந்தையும் ஆற வச்சிடலாம். இப்போ அதே 2 ஸ்பூன்லேயே கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றா வறுத்து ஆற வச்சுட்டு நம்ம கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை வேணுமோ அந்தளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையுமே நல்ல மிதமான தீயில் வச்சு வறுபட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மொறுமொறுப்பாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம். 4 வரமிளகாயும் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக ஒரு 2-3 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாறாமல் மிளகாய் வத்தலையும் நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 வெள்ளை பூண்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா இடித்து வச்சு அதே மாதிரி வெறும் கடாயில் சேர்த்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கும் வெள்ளை பூண்டோட மனம் வர்ற வரைக்கும் இதை வறுத்துட்டு இதையும் நம்ம பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போது நம்ம கடாயோட சூட்டுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக பொடிக்கு தேவையான அளவு உப்பு இது ரெண்டையுமே வெறும் கடாயில் அந்த சூட்டுலேயே வறுத்துட்டு நம்ம பொடியோடு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறுன பிறகு கருவேப்பிலெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாயிடணும். இந்த அளவு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை நிப்பாட்டி நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். ரொம்ப ஒரே ஹை ஸ்பீடில் வச்சுட்டோன்னா ரொம்ப சூடான மாதிரி ஆயிரும். பொடி உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பரப்பரன்னு இல்லாமல் ரொம்ப மையாக இல்லாமல் ஒரு மிதமான பதத்தில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.